ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இந்த பிறந்த நாள், அருமையான மோசஸ் டேனியலுடைய பிறந்த நாளை இந்த நாளில் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் பழச நினைவு கூறக்கூடியதான ஒரு தன்மை இருதயம் நமக்கு இருக்கணும். இந்த பிள்ளைங்க டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, குழந்தை இவங்களுக்கு உண்டாகாது அப்படி சொன்னாங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் தான் குழந்தையை தருகிறவர், தேவன் தான் குழந்தையை தருகிறவர் என்பதை நிரூபிக்கும்படியாக அவங்க வச்சிருக்கிற சர்டிஃபிகேட்லாம் இன்னும் கூட இருக்குது. அவர்கள் இந்த பாடலில் பாடின மாதிரி கூக்குரலிட்டு கடவுளிடத்தில் மன்றாடின போது அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் மகனை கடவுள் கொடுத்தார். அப்போ அவங்களுக்கு தெரியும், எத்தனையோ முறை அவருடைய வீட்டிலே நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். எனவே இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுக்காக பைபிளில் 127வது சங்கீதத்தை அவர் வாசித்தார். பிள்ளைகள் கடவுள் கொடுக்கும் பரிசு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடவுளிடத்திலிருந்து எல்லாமே வருகிறது அப்படின்னு ஒவ்வொரு நபர்களும் நம்ம நினைப்போமா? நம்ம என்ன நினைப்போம்னா, நான் என் கைபலம் சம்பாதிச்சது, நானும் என் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்ததுனால தான் இந்த குழந்தை உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, பரலோகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் ஒரு மனிதனுக்கு இறைவன் அளிக்கிறார். அவங்க நல்லவங்களுக்கு மட்டும் அவர் கொடுக்கறதில்ல, கெட்டவங்களுக்கும் கூட கொடுக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாருங்க, இந்த நாளில் இந்த குழந்தைய இந்த ஒரு வருஷம் கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். 365 நாட்கள் கடவுள் அருமையாய் பாதுகாத்தார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, குழந்தையை எப்படி வளர்க்கிறது? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, இந்த குழந்தை நான் தந்த பரிசு, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திட வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கடவுள்கிட்ட போய் அப்படி அந்த குழந்தைய கொடுத்துட்றோமா? இல்லை, எனக்காக வளர்த்திட்டு தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எப்படி அன்பான சுபாவத்தில் வாழ்கிறேனோ, நான் எப்படி மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறேனோ, நான் எப்படி பிறரை மன்னிக்கிறேனோ, எப்படி பிறர் மேல் தயவுள்ளவராய் இருக்கிறேனோ, எப்படி பிறருக்காக மலையை கொடுக்கிறேனோ, காற்றை கொடுக்கிறேனோ, அதே மாதிரி நல்ல சுபாவம் உடைய குழந்தையாய் இந்த குழந்தையை நீங்கள் வளர்ப்பது தான் எனக்காக வளர்ப்பது. 4 விதமான பெற்றோர்கள் இருக்காங்க, நல்லா கவனிங்க. முதல் பெற்றோர் எப்படி குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி குழந்தைய வளர்ப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து அந்த குழந்தைய அரட்டி அடித்து, அப்புறம் பருவம் வர வர என்ன செய்யணும்னா, 10வது படிக்கும்போது 499 மார்க் வாங்கலைன்னா நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்படியே அந்த குழந்தைய அழுத்தத்தை கொடுத்து, அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிற குழந்தைகள் எப்படி இருக்காங்க பாருங்கள். தன் தகப்பனை கண்டு தாயை கண்டு பயப்படுகிறார்கள், அன்பை வேற ஒரு இடத்துல தேடுறாங்க. சின்ன வயதிலேயே அப்பா வர்றாருன்னு சொன்னால் நடுங்கி திகைக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறுறாங்க. இங்கே இருக்கிற அருமையான பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் கையில் 2 வயது அல்லது 3 வயது 5 வயது குழந்தைகள் இருக்குமானால் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸை சொல்கிறேன். உங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு பயமுறுத்துகிறதான ஒரு மிருகம் போல அவர்களுக்கு காட்டக்கூடாது. அவர்களுடைய திராணி அப்படின்னு ஒன்று இருக்குது, இவ்வளோதான் படிக்க முடியும், இவ்வளோதான் உங்களால் செய்ய முடியும், அதனால் புஷ் பண்ணக்கூடாது. 90 மார்க் எடுத்துகிட்டு வந்தால் கூட சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்டா அந்த 10 மார்க் எடுக்கலை அப்படின்னு அவனை அழுத்தத்துக்குள்ளாக்குவாங்க. அப்போ இந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்பா அம்மாவை கண்டு பயந்து நடுங்கி வாழுகிற ஒரு குழந்தைகளாக இருப்பாங்க. அப்போ முதல் பெற்றோராக எப்படி இருக்கக்கூடாதுன்னா, கோபமும் அதிகாரமும் செலுத்துகிற ஒரு பெற்றோர்களாக பிள்ளைகள்கிட்ட நம்ம இருக்கக்கூடாது. 2வது பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, எதுனாலும் பிள்ளைய செஞ்சுக்க, செல்ஃபோனு நீ மணிக்கணக்காக பார்க்குறியா பார்த்துக்கோ, வேணுங்கிறதெல்லாம் வாங்குறியா போய் வாங்கிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் அப்படி போகாத இப்படி போகாதுன்னு லைட்டாக மட்டும் சொல்லுவான். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, நல்லா கவனிங்கம்மா, நான் ஒரு கரெக்டாக முடிச்சிடுவேன். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ முடிவிலே தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் சஞ்சலத்தை உண்டாக்கும். இந்த குழந்தைகளை அன்போட கண்டிப்போட நல்ல புத்தி சொல்லி அவங்க வேணுங்கிறதெல்லாம் அவங்க சேட்டணுன்ற நிலைமைக்கு நம்ம விட்டுறக்கூடாது. ரொம்பவும் சீரியஸாக அதிகாரத்தை செலுத்தக்கூடாது.
அன்பு நிறைந்ததோட கண்ணு இதை இந்த நேரத்தில் பயன்படுத்தினா உனக்கு என்ன ஆபத்து இருக்குது, அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இன்றைக்கி அவன் வேண்டியதெல்லாம் கேட்பான், நாளைக்கு அவன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு வரும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதனால் இந்த குழந்தைகள், 2வது குழந்தைகள் சஞ்சலத்தை உண்டாகும். முதல் நான் சொன்ன குழந்தைகள் நடுங்கி பயப்படும் அப்பா அம்மா கண்டு. 3வது ஒரு காரியம் இருக்கிறாங்க, ஈடுபாடு அற்ற பெற்றோர்கள். அதாவது குழந்தை வரும் போகும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியும், அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, அப்பா வருவார், அவர் இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை வாங்கி கொடுத்துருவார். குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த குழந்தைய விட்டுருவாங்க. அதாவது ஈடுபாடே இருக்காது. பிள்ளைய பெற்றான், அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணுமே, அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்தணுமே அப்படின்னு இருக்காது. இந்த 3வது காரியத்தினாலையும் ஜனங்கள் கெட்டு போகிறார்கள், பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். அருமையானவர்களே, 4வது பெற்றோரை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 4வது பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, பிள்ளைகளை ரொம்ப சமநிலைமையில் கையாளுகிறவர்கள். அவர்கள் யார் என்றால் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் யாரோ அது மாதிரி தான் உங்கள் பிள்ளை வளரும். நீங்கள் அந்த பிள்ளைக்கு முன்னால் என்ன செய்கிறீங்களோ அதை கற்றுக்கொண்டு தான் பிள்ளை வளரும். தகப்பன் ஒரு மதுபானத்தை குடித்து வளரும்போது அந்த மதுபானத்தினுடைய சாரம் இந்த உடலில் இருக்கும்போது அதிலிருந்து உருவாகி பிறக்கிற குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது மதுபானத்தை தேடும் என்று சொல்லுகிறாங்க. 2 பேர் பிள்ளையை வளர்த்தாங்க. ஒருத்தர் பேர் பில்லி கிரகாம்னு ஒரு குழந்தை, இன்னொருத்தர் ஹிட்லர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பில்லி கிரகாமுடைய தாய் நல்லா ஜெபிக்கிறவங்க, கடவுளுக்கு பயந்தவங்க, பொய் பேச மாட்டாங்க, நீதி செய்வாங்க, உண்மையாக இருப்பாங்க. அந்த தாய்க்கு பிறந்த அந்த பில்லி கிரகாம் இந்த உலகத்தில் எத்தனையோ குடிகாரர்களை, எத்தனையோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மக்களை எல்லாம் அவர் திருத்தினார். ஆனால் ஒரு கடுமையான தகப்பனாயிருந்து ஹிட்லருடைய அப்பா அந்த ஹிட்லரை அடித்து அவரை துன்புறுத்தி கொண்டே இருந்ததுனால அந்த பையன் எப்படி ஆயிட்டானா, ஹிட்லர் ரொம்ப ஒரு இறுக்கமான மனது, ஒரு மிருகத்தன்மை உடையவனாய் மாறிவிட்டான். குழந்தைங்க இந்த கடைசி காலத்தில் அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடறாரு, அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடறாங்க, அவங்க வாட்டுக்கு மணிக்கணக்காக நாடகம் பார்க்குறாங்க. இந்த குழந்தைகளுக்கு அன்பு கிடைக்கிறது கிடையாது. அப்படி இல்லாட்டினா ஹிட்லருடைய அப்பா மாதிரி நடந்துக்கிறாங்க. அடித்து அந்த பிள்ளைகளை அவன் வளரும் போது எப்படி வளருகிறான் என்று சொன்னால், முரட்டுத்தனமாக கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேலாக ஹிட்லர் தான் உயிரோடு வாழ்ந்தபோது ஜனங்களை கொன்றான். 6 லட்சம்னா பார்த்துக்குங்க. ஒரு தாய் தகப்பன் நல்ல குடும்பத்தை நடத்தினா 4 தலைமுறை, அதுக்கடுத்து பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்களாம், அரசாங்க வேலையில் நல்ல குணமுடையவங்களாக இருக்காங்களாம். அல்லாவிட்டால் தகப்பன் குடிகாரராகவோ அடிக்கிறவராகவோ இல்லை ரவுடித்தனம் செய்கிறவராகவோ இருந்தால் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சந்ததிகள் அப்படி தான் இருக்குது. அதனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட அந்த குழந்தை என்கிட்ட இருந்து உன் வயிற்றில் நான் கொடுத்தேன், அந்த குழந்தைய என்னுடைய சுபாவத்தை போல நீ வளர்க்க வேண்டும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, நீங்கள் வாழப்போகிற முன்மாதிரி, நீங்கள் அவங்களுக்கு முன்னால் எப்படி வாழ்கிறீங்க அவங்க கவனமாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். இங்கே நிற்கிறவர் என்னுடைய பையன், அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. இந்த சின்ன வயதில் 5 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளை வாயின் வார்த்தையில் அரட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுமா. 5 to 12 வயசு வரைக்கும் பயிற்சி கொடுக்கணுமா. இந்த அத்தைக்கு போய் இந்த ஜூஸை கொடுத்துட்டு வா, இந்த கீயை அவங்க அங்கிட்ட போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு பயிற்சி கொடுக்கணுமா. 12 வயதுலேருந்து 19 வயது வரைக்கும் டீன் ஏஜ் அவங்கள இருப்பாங்க. அவங்க நினச்சதா செய்வாங்க, கிரவுண்டில் விளையாடுவாங்க. ஆனால் அந்த பயிற்சி கொடுத்த கோச் வெளியே தான் நிற்பார். நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க கண்ட்ரோலில் வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு நல்ல அன்பு கொடுக்குறவங்களா இருக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள், கவனிங்க. ஒரு 20 வயதுலேருந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்களாய் மாறிவிடும். அவர்களோடு விளையாடுகிற அளவுக்கு. நம்ம தமிழ் கல்ச்சர் என்ன கல்ச்சர்னா, அப்பா வந்தோடனே பிள்ளை எழுந்து நிற்பாங்க, நடுங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அப்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா அவங்க வழிகளை தேடிட்டு போயிடுவாங்க. அதனால் எங்கே குழந்தைகள் நன்றாய் வளருகிறார்கள். பைபிள் சொல்லுது, உன் குழந்தைகளோடு நீ உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும்
படுத்திருக்கும் போதும் நீ எந்த நேரத்திலும் கடவுளுடைய நல்ல குணங்களையும் அவர் இந்த மனிதர்களுக்கு செய்கிற நல்ல செய்களையும் எடுத்து கூறு. அப்படி கடவுள் என்ன செஞ்சாரு? இந்த உலகமே பாவத்தில் இருக்கும்போது அவர் தகப்பனாய் இருந்தார். இந்த உலகத்தை பார்த்தார், பூமி எங்கும் சீர்கெட்டதா இருந்தது. இந்த பிள்ளைகளை இந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அவர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு என்கிற பெயரிலே வந்து 30 ஆண்டுகள் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்து அற்புதங்களை செய்தார். ஒரு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதுக்கு காரணம், இனி பிறக்க போகிற இந்த உலகத்தின் கடைசி குழந்தை வரைக்கும் செய்ய போகிற அத்துணை பாவங்களையும் தன்மேலே அவர் எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையிலே பாவ பரிகாரம் செய்தார். பிரதர் சிஸ்டர்ஸ், கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், எதற்கு இந்த பயணம், எதற்கு இந்த ஓட்டம், விரைவான ஓட்டம்? சிலர் வாகனத்தில் 2 வீலரில் பயணம் செய்கிறாங்க, சிலர் பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க, சிலர் ஆகாய விமானத்தை பயணம் செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே காரியம் பணம் சம்பாதிக்கணுங்க. பணம் சம்பாதிச்சு வீடு கட்டணும், வீடு கட்டி அவனை விட ஒரு பெரிய கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்குறதா நான் ஒரு ஃப்ளைட் வைக்கிற அளவுக்கு பணக்காரன் ஆகணும். சரி, எல்லாம் ஆகி 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷம் ஆன பிறகு ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போகிறீங்களா? அதுவும் கொண்டுட்டு போகிறதில்ல. அப்போ அவருடைய மகன் வருவார், அவரும் அதே காரை வாங்குவார், நிலத்தை வாங்குவார், காட்டை வாங்குவார், பிள்ளைக்காக சேர்த்து வைப்பார். அதுக்கு அடுத்து அவர் மகன் வாங்குவார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட, இதுக்கு தான் கடவுள் நம்மளை படைச்சாரா? ஒரு நிலத்தை வாங்குவதற்கும் மண்ணை வாங்குவதற்கும் இந்த மண்ணாகிய வீட்டை கட்டுவதற்கும் தான் நம்மளை படைச்சாரா? அதெல்லாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, நான் ஏன் சிலுவையில் மரிச்சேன் தெரியுமா? நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நித்தியமாய் அழியாமல் வாழுகிற ஒரு கடவுளாய் இருக்கிறேன். நீ என்னை நம்பினால், உன்னுடைய இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொண்டால், நான் எங்கே இருக்கிறேனோ அந்த சொர்க்க லோகத்துக்கு நான் உன்னை கொண்டு செல்வேன்னு சொல்லியிருக்கிறார். மனுஷனுடைய மரணத்தோட சுடுகாட்டோடு நம்ம நிற்க போகிறதில்ல, அவனுடைய ஆன்மா அழியாது. இந்த குழந்தைய கடவுள் கொடுத்தார். இந்த அருமையான வேல்முருகன் தம்பியும் தீபிகாவும் சர்ச்சில் வந்து என்ன பாடத்தை கேட்குறாங்க. நீங்கள் நினைப்பீங்க இது வெள்ளைக்கார சாமி, இது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கான சாமின்னு சொல்லுவீங்க. என் பேர் சரவணகுமார். நான் சொல்கிறேங்க, மதம் மாறலன்னே, நீங்கள் நேரடியாக என்கிட்ட வந்து பேசலாம். எந்த பணமும் எனக்கு கொடுக்கல. அவர் உள்ளத்தில் வந்தபோது என் பாவம் நீங்கினது. ஏன் என் பாவம் நீங்க வேண்டும் என்றால், மரணத்துக்கு பிறகு நாம் எல்லாரும் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அங்கே ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கிறது. பாவிகளாய் நிறைய பாவங்களை செஞ்சவங்க அக்கினி கடலுக்கு போகிறார்கள். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போய் ரோட்டில் நின்று ஏ சாமி நல்லவருங்க வல்லவருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க வேற ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்கலங்க. மரணத்துக்கு பிறகு கடவுள்கிட்ட போய் நம்ம நின்று கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலே நாம் மோட்சம் போவதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்தார். ஆனால் மனிதர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்? அந்த மண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு போவாய், மண்ணுக்கு திரும்பாய். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் செல்வங்களை கையில் கொண்டு போகிறீங்களா? நீங்கள் சேகரித்த நகைகளை கையில் கொண்டு போகிறீங்களா? வைரக்கற்களை கொண்டு போகிறீங்களா? உங்கள் வீட்டை கொண்டு போகிறீங்களா? எல்லாத்தையும் கடைசியில் எடுத்துட்டு மண்ணுக்குள்ளே போட்டு நம்மளை மூடிடுறாங்க. ஆனால் இறைவனை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார், மரித்தாலும் பிழைப்பார்கள், இங்கேயும் நன்றாய் வாழ்வார்கள், அங்கேயும் அழிவில்லாமல் வாழ்வார்கள் என்பதே கிறிஸ்தவம் சொல்லுகிற ஒரு சத்தியம்.